அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் காலை வேளையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியத்தை கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமான காரியங்களில் இது ஒன்று. இது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்த்துகிறதை குறித்து, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார் என்று சொல்லி பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே வாசிக்கிறோம். இப்போது இந்த மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். ஆகவே நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் நீங்கள் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கிறபடியே உங்களுக்கு சொல்லுகிறார்கள், அதை நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். சுமப்பதற்கே பாரமான சுமையை கட்டி மனுஷர் தோள்களின் மேலே சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலாலும் கூட அவைகளை தொடமாட்டார்கள். ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே வராங்க பாருங்கள். அடுத்தது, தாங்கள் கிரியைகளினாலே மனுஷர்களை காண வேண்டும் என்று அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கும்படி அவர்கள் வஸ்திரங்களினுடைய தொங்கிகளை பெரிதாக்குகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம், ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும், ஜெப ஆலயங்களிலே முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளிலே அவர் மற்ற மக்களால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆனால் தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் தன்னை உயர்த்துகிறவர்களாக தாழ்த்தப்படாதபடிக்கு, தன்னை தாழ்த்துகிறவர்களாக உயர்த்தப்படும்படிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பல இடங்களிலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய செய்கைகளிலே, நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய எல்லாவற்றிலுமே நாம் விரும்புவது என்ன என்று பார்க்கிறார். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுகிற பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துகிறார். அவர் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நான் தாழ்மைப்படும்படி என்னை தாழ்த்துகிறேன், நீர் என்னை உயர்த்தும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே நீர் சொல்லியிருக்கிற அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தன்னை தாழ்த்துகிறவனை நீர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னை உயர்த்துகிறவர்களை தாழ்த்துகிறோம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய கிருபையினாலே எங்களை, ஆண்டவரே, எங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தர் அதன் மூலமாக எங்களை உயர்த்தி எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.